வெல்கம் டு ஜேடிஎஸ் டுட்டோரியல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மெர்ஜ் சார்ட் அல்காரிதம். மெர்ஜ் சார்ட் அல்காரிதம் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி சார்ட்டிங் பண்ணோம்னா, டிவைட் அண்ட் கன்கொயர் மெத்தட யூஸ் பண்ணோம். டிவைட் அண்ட் கன்கொயர் மெத்தட்னா, குடுக்குற இன்புட்ட 2 ஹாஃப்ஸா டிவைட் பண்ணோம். எது வரைக்கும்னா, அந்த இன்புட்ல சிங்கிள் எலிமெண்ட்டா இருக்க வரைக்கும் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சப் அரேவா மெர்ஜ் பண்ணி கடைசியில டார்கெட் அச்சீவ் பண்ணோம். அதாவது அசெண்டிங் ஆர்டராவோ இல்ல டிசெண்டிங் ஆர்டராவோ சார்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சார்ட்டிங் டெக்னிக்கை விட எஃபிஷியன்சி அண்ட் ஸ்டேபிலிட்டி அதிகமாவே இருக்கும். லார்ஜஸ்ட் டேட்டா செட்டுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா அப்படின்னும்போது நமக்கு மெயின் மெமரியிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா மெயின் மெமரியில நமக்கு குறைவான சைஸ் தான் இருக்கும். அதனால அவுட்டர் எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும். சில இடத்துல இது பார்த்தோன்னா, இதுவே டிஸ்அட்வான்டேஜா கூட இதுக்கு மாறும் மெர்ஜ் சார்ட்டுக்கு. ஏன்னா, நாட் இன் பிளேஸ் அல்காரிதம்ல ஒரே பிளேஸ்ல நடக்காது. எக்ஸ்டர்னல் மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும் இதுக்கு. ஆனா ஃபாஸ்டரா இருக்கும், எஃபிஷியன்ட்டா இருக்கும், சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட்டா இருக்கும், நேச்சுரலி பேரலலா இருக்கும். நேச்சுரலி பேரலல்னா வந்து சப் அரேலாம் வந்து இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் ஆகும். அந்த மெர்ஜ் பண்றதோ, இல்ல டிவைட் பண்றதோ. மெர்ஜ் சார்ட்ட ஒரு எக்ஸாம்பிளோட ஒர்க்கிங் கண்டிஷன பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த அரேல 7 எலிமெண்ட் இருக்கு. இந்த 7 எலிமெண்ட்ட 7/2 அப்படின்னு பண்ணோம்னா நம்ம 3.5 வருது. அதுல ஹோல் நம்பர மட்டும் 3 எடுத்துக்கிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 ஆவும், ரைட் ஹேண்ட் சைட் 4 ஆவும் டிவைட் பண்றோம். அது டிவைட் பண்ணா நமக்கு இப்படிதான் இருக்கும். 12, 8, 9 இருக்கும். இந்த சைடு 3, 11, 5, 4 இருக்கும். எது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ண போறோம்னா, சிங்கிள் எலிமெண்ட்டா வர வரைக்கும் டிவைட் பண்ண போறோம். இந்த இந்த மாரி 12 தனியா, 8 தனியா, 9 தனியா, 3 தனியா, 11 தனியா, 5 தனியா, 4 தனியா. இது எப்படி பண்ணுவோம்? அடுத்தடுத்த சப் அரேவ என்ன பண்ணுவோம்? ஆஃபா டிவைட் பண்ணுவோம். இத தான் வந்து நம்ம கன்கொயர் சொல்லுவோம். அதாவது ஒரு சப் அரேவும் தனித்தனியா அதோட இண்டிவிஜுவாலிட்டியோட ஒர்க் ஆக போகுது. அதுக்கு தான் வந்து டிவைட் பண்ணி, கன்கொயர் பண்ணி அப்புறம் மெர்ஜ் பண்ண போறோம். கடைசியா இண்டிவிஜுவலா நம்பரா மாறுற வரைக்கும் டிவைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ அதுக்கான கரெக்ட் பொசிஷன்ல மெர்ஜ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம்? இந்த 12க்கும் 8க்கும் 2 2ஆ பண்ண போறோம். 12 வந்து எது ஸ்மால் நம்பர் 8 அப்போ 12 பின்னாடியும் 8 முன்னாடியும் கொண்டு வர போறோம். அதே மாரி 9யும் 3யும் பார்க்க போறோம். இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, 3 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், 9 வந்து கிரேட்டர் நம்பர். அப்போ 3, 9 அப்படி வரும். அதுக்கப்புறம் 11யும் 5யும் செக் பண்ண போறோம். 11 வந்து பெரிய நம்பர், அதனால பின்னாடியும், 5 வந்து சின்ன நம்பர், அதனால முன்னாடியும் வரப்போது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, 4 வந்து தனியா இருக்கு. பேர் இல்ல. அதனால அது அப்படியே இங்க அப்படியே என்ன பண்ண போறோம்? எந்த இன்டர்சேஞ்சும் இல்லாம அப்படியே என்டர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த இந்த 2, 2 பேர் இருக்குல்ல, இந்த பேரையும் மெர்ஜ் பண்ண போறோம். இதுல எந்த இண்டெக்ஸ் வந்து முன்னாடி வரணுமோ, அந்த டிஜிட்ட முன்னாடி பண்ண போறோம். 3 முன்னாடி வரும். அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 12. அதுக்கப்புறம் இங்க பார்த்தோன்னா, 4 தான் முன்னாடி வரும். அப்புறம் 5, 11. நெக்ஸ்ட் இந்த 2 சப் அரே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ண போறோம். அதான் ஃபைனல் அவுட்புட் நமக்கு 3, 4, 5, 8, 9, 11, 12 இப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்படிதான் வந்து மெர்ஜ் சார்ட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோன்னா, பெஸ்ட், ஆவரேஜ், வொர்ஸ்ட் கேஸ் இது எல்லாத்துக்குமே பிக் ஓ n log n தான் வரும். மெர்ஜ் சார்ட்ல பெஸ்ட் கேஸ் எப்போ வரும்னு பார்த்தோன்னா, அரே ஆல்ரெடி சார்ட்டடா இருந்துச்சுன்னா, அப்போ நமக்கு பெஸ்ட் கேஸ் வரும். இப்போ அசெண்டிங் ஆர்டராவே இருக்கு அரே. அதையே மறுபடியும் அசெண்டிங் ஆர்டரா பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பெஸ்ட் கேஸ் வரும். ஆவரேஜ் கேஸ் எப்போ வரும்னா, ரேண்டம்னா இருந்தா கூட ஆவரேஜ் கேஸ் வரும். நம்ம குயிக் சார்ட்ட பார்த்தோம். ரேண்டமா இருந்தா நமக்கு வொர்ஸ்ட் கேஸ் தானே வரும். இங்க ரேண்டமா இருந்தாலும் ஆவரேஜ் கேஸ் வரும். வொர்ஸ்ட் கேஸ் எப்போ வரும்னா, ரிவர்ஸ் ஆர்டரா பண்ணும்போது வொர்ஸ்ட் கேஸ். ஆனா இது எல்லாமே பிக் ஓ n log n-ஆ இருக்கிறதால, எந்த பாதிப்பும் இல்லாம இந்த மெர்ஜ் சார்ட் ஒர்க் ஆகும். அதனால தான் எல்லா சார்ட்டிங் டெக்னிக்கோட இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சார்ட்டிங் டெக்னிக்கோட இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்றோம்.
ஆக்ஸிலரி பேஸ் அப்படின்னும்போது, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் டெம்பரவரி அரே தேவைப்படுறதால, இதுக்கு வந்து பிக் ஓ என் வந்து அடிஷனல் ஸ்பேஸ் இருக்கு. குயிக் சார்ட்லயும் நமக்கு அடிஷனல் ஸ்பேஸ் என்ன பார்த்தோம்? பிக் ஓ என் ஆக்ஸிலரி ஸ்பேஸ் வந்து பிக் ஓ என் தானே. இதுலயும் வந்து ஆக்ஸிலரி ஸ்பேஸ் வந்து பிக் ஓ என் தான். மெர்ஜ் சார்ட்ட எப்படி பைத்தான் லாங்குவேஜ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெர்ஜ் சார்ட்ல ஃபங்ஷன் டெஃபினிஷன்ல மெர்ஜ் சார்ட் அப்படின்ற ஃபங்ஷன் நேம கிரியேட் பண்ணி அது ஆர்குமெண்ட்ட அரேவா குடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இஃப் லென்த் ஆஃப் அரே கிரேட்டர் தென் 1 இந்த இடத்துல இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடக்கும்னு பார்த்தா, அரேவோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 1ஆ இருந்தா மட்டும் தான் மெர்ஜ் சார்ட் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரே எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, அத நம்ம எதோட வச்சு சார்ட் பண்ணுவோம். அதாவது கம்பேர் பண்ணி எப்படி சார்ட் பண்ண முடியும் ஒரே எலிமெண்ட்டா இருந்துச்சுன்னா? அதனால கிரேட்டர் தென் 1ஆ இருந்தா மட்டும் தான் இந்த இடத்துல டிவைட் அண்ட் கான்க்வெர் மெத்தட்லாம் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, மிட் அப்படின்ற வேரியபிள்ல அரே ஆஃப் லென்த்த டிவைடட் பை 2ஆ ஆக்கி என்ன பண்றோம்? சேவ் பண்றோம். நெக்ஸ்ட் லிஃப்ட் ஆஃப் அப்படின்ற வேரியபிள் நேமு அதுல என்ன பண்றோம்? அரே ஆஃப் மிட்ட வந்து இந்த இடத்துல இந்த மாரி குடுத்தோம்னா, பிராக்கெட்குள்ள கோலன் மிட் அப்படின்னு குடுத்தோம்னா என்ன ஆகும்? அந்த மிடில நம்ம எத செலக்ட் பண்றோமோ, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் இந்த லெஃப்ட் ஆஃப் அரேக்குள்ள வாங்கும். அதே மாதிரி ரைட் ஆஃப் அப்படின்னு குடுத்துட்டு, அரே ஆஃப் மிட்ஜுக்கு அப்புறம் அந்த பிராக்கெட்குள்ள கோலன் குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க எலமெண்ட் எல்லாம் வாங்கும். இப்படின்னா என்ன மீனிங்ன்னு பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த அரே ஆஃப் கோலன் மிட். அதே மாரி அரே ஆஃப் மிட்டுக்கு அப்புறம் கோலன் போட்டா செகண்ட் ஹாஃப எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு. மிட்ட மட்டும் விட்டுட்டு இந்த ஹாஃபா சப் அரேவா மாத்தும். இந்த A ஈக்குவல் டூ மெர்ஜ் சார்ட் லெஃப்ட் ஆஃப் அப்புறம் B ஈக்குவல் டூ மெர்ஜ் ஆஃப் ரைட் ஆஃப் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணும்னா, ரிகர்சிவ்லி லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப்ஸ வந்து வாங்கும். ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள தானே இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். அத வந்து பிரிண்ட் பண்ணும். ABய பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு IJK அப்படின்ற வேரியபிள 0ன்னு இனிஷியலைஸ் பண்றோம். இந்த வைல் லூப் எதுக்காகனா, மெர்ஜ் பண்றதுக்கு அந்த ஆஃப் ரிகர்சிவ்லி சார்ட் பண்றோம்ல, அத வந்து மெர்ஜ் பண்றதுக்காக இந்த வைல் அந்த வைல் லூப்புக்குள்ள இஃப் கண்டிஷன் குடுத்து லெஃப்ட் ஆஃபும், ரைட் ஆஃபும் லெஸ் தென்னா இருக்கான்னு சொல்லி செக் பண்றோம். எல்ஸ் இல்லன்னா வந்து மறுபடியும் செக் பண்றதுக்காக. அதாவது ஜேவோட வேல்யூவ இன்கிரிமெண்ட் பண்ணி, அப்புறம் கேவோட வேல்யூவும் இன்கிரிமெண்ட் லெஃப்ட் ஹாஃப்க்கு ஐயும், ரைட் ஹாஃப்க்கு ஜேவும், கே வந்து அரேயோட லென்த்த வாங்குறதுக்காகவும் இந்த 3 வேரியபிள். இந்த வைல் லூப் எதுக்குன்னா, ரிமைனிங் எலிமெண்ட் லெஃப்ட் சைடும், ரைட் சைடும் ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக, ஐ வந்து லெஃப்ட்ல அதோட லென்த்த வந்து செக் பண்றதுக்காகவும், கே வந்து அரேவோட ஓவர் டோட்டல் லென்த் அது லெஃப்ட் ஹாஃபோட செக் பண்றதுக்காகவும், இந்த வைல் லூப் வந்து ரைட் ஹாஃபோட ரிமைனிங் எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அரேவையே ரிட்டர்ன் பண்ணி இந்த மெயின் ஃபங்ஷனுக்குள்ள மெர்ஜ் சார்ட்ட கால் பண்ணி, அதுல வந்து அரேவ இங்க தான் வந்து என்டர் பண்றோம். அதுக்கப்புறம் அத பிரிண்ட் பண்றோம். எப்படின்னா, இங்க வந்து ஆர்குமெண்ட்டா நம்ம பாஸ் பண்றோம். இது அரேக்குள்ள போயிட்டு என்னாகும்? இந்த ப்ராசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி, அப்புறம் அப்படின்றது புல்லப் சேவ் ஆகும். சேவ் ஆன அப்புறம் அது பிரிண்ட் ஆகும். ஃபைனல் அவுட்புட் நமக்கு 3, 4, 5, 8, 9, 11, 12 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும்.